கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்மை சந்தித்த அருணோதயத்தை குறித்து பார்ப்போமா? வரவேணும் எனதரசே மனுவேலி சரேல் சிரசே, வரவேணும் எனதரசே மனுவேலி சரேல் சிரசே, அருணோதயமே ஒளி பிரகாசா அசரீரி ஓரே சர்வேசா, வரவேணும் எனதரசே மனுவேலி சரேல் சிரசே. ஆம், அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறார். லூக்கா 1:79 சகரியா தீர்க்கதரிசியானவன் இயேசு பாலனை தீர்க்க தரிசனமாக நமது கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆம், உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம். அருணோதயம்னா என்ன? சூரிய உதயம். அவர் நீதியின் சூரியனாக, நித்திய சூரியனாக காணப்படுகிறார். எவ்வாறாக இரவின் இருள் அகன்று காலை பகலின் வெளிச்சம் காணப்படுவதற்கு சூரியன் காணப்படுவதோ அதுபோல ஆண்டவர் சூரியனை போல உதயம் ஆகிறவராக, இருளை நீக்குகிறவராக காணப்படுகிறார். ஆம், நித்திய சூரியனாக நம்முடைய வாழ்க்கையில அவர் அருணோதயமாக நம்மை சந்திக்க உன்னதத்திலிருந்து வந்திருக்கிறார். எதற்காக? நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பதற்காக. ஆம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று யோவான் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யான ஒளியாகி அவர் நம்மிடத்திலே காணப்படும் போது நம்மிடத்திலே பாவ இருள், மரண இருள், கஷ்டமான சூழ்நிலைகள், இவை எல்லா வகையான இருள்களையும் ஆண்டவர் அகற்ற சித்தமுள்ளவராக நம்மை சந்திக்க அருணோதயமாக வருகிறார். தாவீதும் தனது 23ஆம் சங்கீதத்துல மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்கிறார். ஆம், அவரும் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு பாலனை அவர் நித்திய வெளிச்சமாக, அருணோதயமாக அவர் கொண்டிருப்பதனால் தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட மரண இருள் வந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று உறுதியாக, நம்பிக்கையாக சொல்லுகிறவராக காணப்பட்டார். ஆம், நம்முடைய அருணோதயமாக அவர் நம்மிடத்துல வெளிச்சமாக காணப்படும் பொழுது நம்முடைய பயம் எனும் ஆவி, நம்முடைய நம்பிக்கையற்ற நிலைமை, எல்லா வகையான கஷ்டங்களும் நம்மை விட்டு நீக்கப்பட்டதாக நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக காணப்பட அவர் நம்மை சந்திக்கிறார். திருமல்ல, நம்ம ஒரு பொருளை எடுப்பதற்காக இருட்டுக்குள்ள ஒரு ரூம்குள்ள நம்ம போகும் பொழுது இருட்டான அந்த இடத்துல நம்ம தடவி பார்க்க வேண்டிய சூழ்நிலை காணப்படும். அதே சமயம் நம்ம ஒரு லைட்டு சுவிட்சை போட்டு அந்த வெளிச்சத்துல நம்ம பார்க்கும் பொழுது இலகுவாக அந்த பொருளை நாம் எடுக்க முடியும். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இருளான ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஆண்டவராகிய வெளிச்சம் நம்மேல பிரகாசிக்கும் பொழுது, அவர் அருணோதயமாக நம்மை சந்திக்கும் பொழுது நம்முடைய பாடுகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய நஷ்டங்கள் இவை எல்லாவற்றையும் அவர் நீக்கினவராக, நமக்கு அவர் நித்திய வெளிச்சமாக எல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருபவராக, எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறவராக காணப்படுகிறார். இருளின் பாவத்தை நீக்குகிறவராக, தன்னையே உன்னதத்திலிருந்து அவர் இறங்கி வந்து அவர் கன்னி மரியின் வயிற்றிலே பாலகனாக பிறந்து நமக்காக அவர் சிலுவையிலே அறைபட்டு நம்முடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு தந்தவராக, நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்த ஒரு அருணோதயம் அவர். அந்த அருணோதயம் நம்மை சந்திக்கும் பொழுது, அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நித்திய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட முடியும். அப்படிப்பட்ட சாக்கியத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தர சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்ப நாம செய்ய வேண்டியது, அந்த வெளிச்சத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக அந்த அருணோதயம் நம்மை சந்திக்கும் பொழுது அவரை நாம் விருப்பத்தோடு வாஞ்சையோடு சந்திக்கிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது இருள் என்னும் பாவ இருள் பாவதாக நாம் எப்பொழுதும் வெளிச்சம் தருகிற பிள்ளைகளாக, விளக்கை கொளுத்தி மரக்காலிலே வைக்காமல் அண்டின் மேல் வைக்கும்போது அது எவ்வளவு வெளிச்சம் தருகிறதோ அதுபோல நாமும் மற்றவர்களுக்கு வெளிச்சம் தருகிற பிள்ளைகளாக காணப்பட முடியும். அப்படிப்பட்ட கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, அருணோதயமாக நீர் எங்கள் வாழ்க்கையிலே எங்களை சந்திக்கும் பொழுது நாங்கள் உண்மை ஏற்றுக்கொண்டவர்களாக, உம்முடைய ஒளியை நாங்கள் பிரகாசிக்கிற பிள்ளைகளாக காணப்பட இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நாங்கள் உண்மை ஏற்றுக்கொண்டவர்களாக, உண்மை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் பண்ணும். அப்பா, நீரே எங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தந்து
அருணோதயமாக எங்கள் வாழ்க்கையில் நீர் பிரகாசிக்க வேண்டும் என்று உடைய பொற்பாதம் பணிந்து சமர்ப்பிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்தி வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.